கிராமத்துக்கு போகும் வழியில் 2 மரம் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கும் பெண் மரத்தை க்ரீன் குயினும், ரெட் கலரில் இருக்கும் ஆண் மரத்தை ரெட் கிங்குனும் அந்த கிராமத்து மக்கள் கூப்பிடுவாங்க. நம்ம க்ரீன் குயின் ரொம்ப ரொம்ப அமைதியானவ. ஆனால் நம்ம ரெட் கிங் அப்படி கிடையாது. அவர் கொஞ்சம் அடாவடியான ஆள் தான். பக்கமாக வரும் குழந்தைகள் மேலே குப்பையை போடுறது, அந்த பக்கமாக வரும் கிராமத்து மக்களை தள்ளி விடுறது அப்படின்னு சின்ன சின்ன சேட்டைகளை செய்வார். ஆனால் அவரால் பெரிய பாதிப்பு அப்படின்றது எதுவும் இருக்காது. சங்கீதா அந்த பக்கமாக பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தா. நம்ம ரெட் கிங் விடுவாரா? ஒரு கல்லை எடுத்து பானையிலே போட்டாரு. பானை உடஞ்சிருச்சு, தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. நம்ம சங்கீதா செம்மையா டென்ஷன் ஆயிட்டா. சங்கீதம் பாட ஆரம்பிச்சுட்டா. ஏய், நான் எவ்வளோ தூரமா இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன் தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் உமிழ்த்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. ஆனா நம்ம ரெட் கிங் அதை பத்திலாம் கவலையே படலை. அவருக்கு ஹாப்பி. அப்பா இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஜாலியாக தான் இருந்தார். ஆனால் நம்ம சங்கீதா அப்பயும் வாய முடியல. லொடன்னு பேசிக்கிட்டே இருந்தா. அதை கேட்க முடியாமல் ரெட் கிங் கல்லை எடுத்து காட்டினாரு. நம்ம சங்கீதா அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடியே போயிட்டா. க்ரீன் குயின் ரெட் கிங் கிட்ட ஏன் இப்படி பண்ணுற? அந்த பொண்ணு எவ்வளோ தூரமாக இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரா அப்படின்னு திட்டினாங்க. உடனே நம்ம ரெட் கிங் நக்கலாக சிரிச்சாரு. குமார் ஆஃபீஸ் டியூட்டி முடிஞ்சோன்னே அந்த பக்கமாக சைக்கிளில் போய்கிட்டு இருந்தாரு. நம்ம ரெட் கிங் ஆஹா என்டர்டைன்மெண்ட் இஸ் கம்மிங் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. குமார் பக்கத்தில் வந்தோன்னே நம்ம ரெட் கிங் ஒரு பயங்கரமான சத்தத்தை கிரியேட் பண்ணாரு. அந்த சத்தத்தை கேட்ட குமார் சைக்கிளோட கீழே விழுந்துட்டான். ஒரு நாள் செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மழை நின்னதுக்கப்புறம் அந்த வழியாக 2 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ரெட் கிங் அவங்க மேலே தண்ணியை, அதாவது மழை தண்ணியை கொட்டிட்டாரு. கமலாப்பட்டி நடந்து போய்கிட்டு இருக்கிறபோது ரெட் கிங் வேகமாக ஊதினாரு. கமலாப்பட்டி கீழே விழுந்துட்டாங்க. கமலாப்பட்டிக்கு கோவம் வந்து ரெட் கிங் கிட்ட, ஏண்டா இப்படி பண்ணுற? நானே வயசானவ, ஏண்டா இப்படி வம்பிழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கமலாப்பட்டி ரெட் கிங்கை பார்த்து கேட்டாங்க. நம்ம க்ரீன் குயினுக்கும் ரெட் கிங்க்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வயசானவன் கூட பார்க்காம அவங்களை தள்ளி விடுறியே அப்படின்னு க்ரீன் குயின் ரெட் கிங்கை பார்த்து கேட்டா. அதுக்கு நம்ம ரெட் கிங்கோட ரியாக்ஷன் சிரிப்பு தான். விக்கி ஹாப்பியாக சிரிச்சுட்டு வரனே, ரெட் கிங் கண்டிப்பாக வம்பிழுத்துருவாரு. என்னன்னு பார்க்கலாமா? ரெட் கிங் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான்னு விக்கிக்கு நல்லாவே தெரியும். அதனால கையில் ஒரு குச்சியோட வந்தான். இதை பார்த்த ரெட் கிங், என்னடா கையில் குச்சியோட வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விக்கி, என்னை டிஸ்டர்ப் பண்ண இந்த குச்சியாலேயே உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு விக்கி சொன்னான். இதை கேட்ட ரெட் கிங் சிரிச்சாரு. உடனே விக்கி கிட்ட வம்பளுக்கலான்னு ரெட் கிங் வந்து கையை பக்கமாக எடுத்துட்டு போனாரு. நம்ம எதுவுமே செய்யலையே, இவன் எப்படி கீழே விழுந்தான் அப்படின்னு ரெட் கிங் யோசிச்சுட்டு இருக்கிற போது க்ரீன் குயின் கத்துறாங்க. விக்கியை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்த ரெட் கிங் பதட்டத்தோட தன் கைகளால விக்கியை தூக்குறாரு. காலில் இருக்க விஷத்தெல்லாம் எடுத்துட்டு பச்சளை மருந்து போடுறாரு. காப்பாத்தின ரெட் கிங்கை பார்த்து நம்ம விக்கி தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கு ரெட் கிங் ரொம்ப அழகா ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு. இதை பார்த்த விக்கிக்கு ரெட் கிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரெட் கிங் மேல எந்த பயமும் இல்லை. ஹாப்பியா வீட்டுக்கு போனான். நம்ம ரெட் கிங்கோட ஒரு கிளை முறிஞ்சு கீழே விழுந்திருந்தது. அந்த பக்கமா போகும் கைவினை பொருட்கள் செய்யும் ஒரு தொழிலாளி அதை எடுத்துட்டு போய் அழகழகான பொருட்கள் செஞ்சாரு. அது அவருக்கு ரொம்பவே சேல்ஸ் ஆனது. அதனால திருப்பியும் நம்ம ரெட் கிங்கோட எல்லா கிளையுமே வெட்டிட்டாரு. 2 டேஸ்லயே நம்ம ரெட் கிங்க்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நம்ம க்ரீன் குயினுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்த ரெட் கிங், க்ரீன் குயின் அழுவாத அப்படின்னு தைரியம் சொல்றாரு. சொன்ன அரை மணி நேரத்திலேயே நம்ம ரெட் கிங் இறந்துடுறாரு. அந்த தொழிலாளி கிட்ட போய் ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். ரெட் கிங் என் உயிரையே காப்பாத்தினாரு, இப்ப அவர் இறந்ததுக்கு காரணம் நீங்க தான் தாத்தா அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த தாத்தா, அழாதடா விக்கி, என்கிட்ட ஒரே ஒரு கிளை துளிர் விட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நீ நட்டு வச்சுக்கோ அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரு. உடனே விக்கி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். குச்சியை நம்ம ரெட் கிங் முதல்ல எங்க இருந்தாரோ அதே இடத்துல நட்டு வச்சான். விக்கியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம க்ரீன் குயின். நம்ம ரெட் கிங் வளர ஆரம்பிச்சிட்டாரு. சேட்டை ஆரம்பம்.